Welcome to Joyful Channel. மோட்டிவேஷனல் ஸ்டோரி. வெற்றிக்காக நடந்த நீண்ட பயணம். ஒரு சிறிய கிராமம், பசுமையான வயல்கள், மண் வாசனை, பறவைகளின் குரல் மற்றும் பசுமையை காக்கும் உழைப்பாளிகள். அந்த கிராமத்தில் வசித்தான் அருண். ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த சாதாரண இளைஞன். அருணின் குடும்பம் பொருளாதார ரீதியாக மிகவும் பாதிக்கப்பட்டது. தந்தை தினமும் வயலில் உழைத்து ஒரு நாளின் முடிவில் வீட்டுக்கு கொண்டு வருவது மிகக் குறைவு. ஆனாலும் நீ நல்லா படிச்சாதான் உன் வாழ்க்கை மாறும் என்று அவன் தந்தை அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருந்தார். அருணுக்கு சிறுவயதிலிருந்தே படிப்பில் ஆர்வம் இருந்தது. பள்ளிக்குப் போவது என்பது அவனுக்கு ஒரு பண்டிகை மாதிரி. ஆனால் குடும்ப நிலைமை காரணமாக 10ஆம் வகுப்புக்குப் பிறகு படிப்பை நிறுத்த வேண்டிய சூழல் வந்தது. அருண் மனம் உடையவில்லை. வேலை பார்த்தாலும் படிக்க வேண்டும் என்ற உறுதியோடு காலை வேளையில் பால் விற்று மாலை வேளையில் ஒரு டீ கடையில் வேலை செய்தான். இரவு வந்ததும் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு படிப்பது அவனுடைய வழக்கம். பலரிடம் இருந்து இது உன்னால் முடியாது, கிராமத்து பையன் என்ன பண்ணுவான் என்ற கேலி வந்தாலும் அருண் அதை மனதில் வைத்து போராட்டத்துக்கு ஊக்கமாக எடுத்துக்கொண்டான். பிள்சு முடித்த பிறகு கல்லூரி சேர வேண்டுமென்ற அவனுடைய ஆசை பெரிய சவாலாக இருந்தது. தந்தையிடம் கட்டணத்துக்கு பணம் இல்லை. அப்போது அவனுடைய கிராமத்தில் உள்ள ஒரு ஆசிரியர் அருணின் உறுதியைக் கண்டு, நான் கட்டணத்தில் உதவி செய்கிறேன், ஆனால் நீ உன் நேரத்தையும் உழைப்பையும் வீணாக்கக்கூடாது என்று நிபந்தனை வைத்தார். இதனால் அருண் சென்னை நகரத்துக்கு கல்லூரி படிக்கச் சென்றான். அங்கே நகர வாழ்க்கையின் வேகம், போட்டி, மொழித்தடைகள் எல்லாம் அவனுக்கு புதிய சவால். படிப்போடு வேலை செய்த அருண் நேரம் இல்லாமல் பல தடவை தேர்வில் குறைந்த மதிப்பெண் பெற்றான். ஒருமுறை ஒரு முக்கியமான தேர்வில் தோல்வி அடைந்தபோது அவன் மனம் மிகவும் தளர்ந்தது. அந்த இரவில் தந்தையின் கடிதம் ஒன்று வந்தது. மகனே, நீ வெற்றி பெறுவதற்காக பிறந்தவன். தோல்வி உன்னை நிறுத்த வந்தது இல்லை, உன்னை வலிமையாக்க வந்தது. அந்த வரிகள் அருணின் மனதில் தீப்பொறியை ஏற்றின. அருண் தனது நேரத்தை திட்டமிட்டான். தினசரி குறைந்தது 6 மணி நேரம் படிக்கவும் வேலை நேரத்தை சமநிலைப்படுத்தவும் பழகினான். மொழி திறனை மேம்படுத்த தினமும் ஒரு ஆங்கில பத்திரிகையை வாசிக்கத் தொடங்கினான். 3ஆம் ஆண்டில் அவன் கல்லூரியில் முதலிடம் பிடித்தான். கல்லூரி முடிந்தவுடன் அருண் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைத்தான். முதல் நாள் சம்பளத்தை பெற்ற அவன் நேராக கிராமத்துக்கு சென்று பெற்றோரிடம் கையளித்தான். இன்று அருண் அந்த நிறுவனத்தின் ஒரு முக்கியமான நிர்வாகியாக உயர்ந்திருக்கிறான். தனது கிராமத்திலும் பொருளாதாரமாக பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கும் கல்வி உதவித்தொகை வழங்குகிறார். அப்போது அருண் கூறினான், வெற்றி என்பது திடீரென்று வருவதல்ல, தினசரி உழைப்பின் கூட்டுத்தொகைதான்.